நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரறிவாளன் இவங்களை பார்த்தீங்கன்னா நேற்று உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க. எப்படி இது நடந்தது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேரறிவாளன் அவர்களோட ஒரு விடுதலையை வச்சு உள்ளே இருக்க மற்ற நபர்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நேற்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 142 இதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆர்டிக்கலில் இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 142 இதன்படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பு தரணும், ஒரு முழுமையான ஒரு நியாயம் தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது அப்படின்னா, அப்போது இந்த ஒரு பவரை பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு ஆர்டிக்கல். இந்த ஒரு ஆர்டிக்கல் அதிகமாக உச்சநீதிமன்றம் பயன்படுத்தாது. சில சமயங்களில் இதை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக்கலை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தும். இதற்கு முன்னாடி அயோத்தி கேஸில் பார்த்திங்கன்னா இந்த 142 பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த போபால் ட்ரெஜரி அந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த 142 பயன்படுத்தியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எந்த ஒரு வழக்கில் வேணாலும் எங்கே வேணாலும் நிலுவையில் இருக்கலாம், என்ன ஆர்டர் வேணாலும் அதில் போட்டிருக்கலாம். அப்படி இருக்க சமயங்களில் உச்சநீதிமன்றம் கருதுது இதில் ஒரு சரியான ஒரு தீர்ப்பு நம்ம இப்போ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது அப்படின்னா, அந்த ஒரு வழக்கில் இந்த ஒரு 142 சப்கிளாஸ் 1 பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரிவு சொல்கிறது. இந்த பேரறிவாளன் அவங்களோட வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1991 இவரோட ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஸில் 2 9 வோல்ட் பேட்டரி 2 போயிட்டு கடையில் வாங்கிட்டு வராங்க. அந்த பேட்டரி எதுக்காக அப்படின்றது அவருக்கு வாங்கின சமயத்தில் தெரியல அப்படின்ற மாதிரி வரலாறுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் அது எதுக்காக எதுக்கு அந்த பேட்டரியை பயன்படுத்தணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல்ட் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம் தயாரிக்க இயக்கிறதுக்கு அந்த ஒரு பேட்டரியை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இவரை ஒரு சில நாட்கள் கழித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவருக்கு அரெஸ்ட் பண்ணுறப்போ வயசு 19. ஒன்றும் இல்லை வாப்பா, ஒரு சின்ன என்கொயரி தான் முடிச்சுட்டு அனுப்பிச்சிருன்னு சொல்லி கூப்பிட்டு போனவங்கள கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடும். இவரோட பார்ட் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வாங்கிட்டு வந்தது மட்டும்தான். இதுதான் வரலாறு சொல்கிறது. சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு நீதி தாமதமாக கிடைக்குது அப்படின்னா அது அவருக்கு கிடைக்காமையே போகலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தில் அழகான விஷயமா சொல்லியிருப்பாங்க. இதில் இவருக்கு 31 வருடம் கழிச்சு இவரோட பார்ட் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில ஒரு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு தப்புக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாகனம் ஓட்டிட்டு போகிறப்ப ஃபோன் பேசிட்டு போகிறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம் போடலாம். குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அபராதம் போடலாம். ஒரு சண்டை நடக்குது, அதில் அடிச்சுக்கிறாங்க, அதில் ஏதோ ஒரு அடிப்படுது அப்படின்னா அதுக்கு என்னவோ ஒரு 3 வருடமோ 7 வருடமோ அது எந்த பிரிவில் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு குற்றத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த குற்றத்துக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்ட் பார்த்திங்கன்னா பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்கு பொதுவாகவே இந்தியாவில் ஒரு ஆயுட்கால தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னா 12 வருஷம். அதுக்கப்புறம் நன்னடத்தை பேரில் வெளியே விட்டுடலாம். இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பாதை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1991 சம்பவம் நடக்குது. இவர் பார்த்திங்கன்னா 2 பேட்டரி வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1998 பார்த்திங்கன்னா தடா கோர்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரண தண்டனை எதிர்த்து அவங்க மனுக்கள் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுக்கள்லாம் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் 2014 பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு மரண தண்டனையை லைஃபாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொண்டு வராங்க.
அந்த தண்டனையை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாட்கள் போகுது. அவங்க வந்து இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க சிறையில் தான் இருக்காங்க. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மொத்தம் 26 பேரை வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் கிட்டத்தட்ட வந்து 19 பேரை வந்து வெளியே விட்டுறாங்க. இவங்க வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச இருக்க நபர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 கவர்னருக்கு வந்து மனு போடுறாங்க. இது மாதிரி வந்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, எங்களோட தண்டனையை குறைங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 161 கவர்னர்கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை கைதி வந்து ஒரு மனுவை போடலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய அந்த ஒரு சிறை, அதாவது அவங்களுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை மன்னிப்பு கொடுத்து வெளியே விட்டுடலாம், தண்டனையை ரத்து பண்ணலாம், தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிகல் 161 கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2015 இவங்க வந்து ஒரு மனு ஒன்று கவர்னருக்கு கொடுக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட கடப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஒரு மனு மீது விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறுபடியும் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா 161 பயன்படுத்தி நீங்களே வந்து அவங்களை வெளியே விட்டுடலாம், எதுக்கு எங்கள் கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கடந்து போகுது. 2018 மீண்டும் வந்து இன்னொரு மனு தாக்கல் பண்ணுறாங்க, எங்கள் எல்லாரையும் வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயும் வந்து கவர்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 2018 கவர்னர் வந்து தமிழக கவர்னர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அது மேலே. அதுக்கப்புறம் வந்து 7 பேரையும் விடுதலை பண்ண சொல்லி மறுபடியும் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கும் வந்து அவங்க வெளியே விடலை. பார்த்தீங்கன்னா 28 மாதங்கள் வந்து இந்த ஒரு மனு வந்து கிடப்பில் இருக்குது. அப்பயும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கவர்னருக்கு ஏன் கால வரம்பெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து எது வந்தாலும் ஒரு எமர்ஜென்சியாக வரும், அதோட ஒரு உண்மைத்தன்மையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சியை பொறுத்துட்டு அவங்களா வந்து செயல்படணும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் லிமிட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை இதை மனு மீது விசாரணை எடுக்கலை, நீங்கள் வந்து இந்த மனுவை ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வந்து நாங்கள் தலையிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வந்து அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அது பிரசிடென்ட் கிட்ட போகுது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொன்னது என்னன்னா, நீங்களே வந்து இதை வெளியே விட்டுருக்கலாமே 161 பயன்படுத்தி, எதுக்கு வந்து எங்ககிட்ட இந்த மனு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டைம் லிமிட் கொடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆளுநரும் அப்புறம் வந்து பிரசிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து மக்களோட அவசர நிலையை புரிஞ்சவங்க. மக்களை பார்த்தோன்னா ஒரு எப்பயுமே அது வந்து ஒரு நம்பிக்கைக்காக தான் வந்து இந்த மாதிரி டைம் லிமிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட போகிறதுக்கும் கவர்னர் கிட்ட போகிறதுக்கும் வந்து கொடுக்காமல் இருக்குது அரசியல் அமைப்பில். இல்லைனா வந்து இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தால் அப்போயே வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த 142 பயன்படுத்தி இவரை வந்து உடனடியாக வந்து விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து பேரறிவாளன் அவர்கள் வந்து விடுதலை ஆகிட்டாங்க. இதை வச்சு மீதம் இருக்க 6 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து இது உங்கள் சுப்ரீம் கோர்ட் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அவங்க வந்து அதற்கான ஒரு மனுவை தாக்கல் பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வந்தது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.